எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. We come into your presence, Lord. We lift it high in our praises, Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. Yes, Lord, we worship you, Father. நம் தேவாதி தேவன் அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதிசயமானவை. அவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நுழைந்து அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நாம் எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிப்போமா? ஒன்றாக இணைந்து சொல்லுவோம், அப்பா நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஹalleluya. நம்மை ஏந்தினவர், நம்மை தாங்கினவர், நம்மை உயர்த்தினவர். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மை தப்புவிக்கிற தேவனை எல்லாரையும் நைந்தப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் எங்களை ஏந்தி சுமக்கிற தேவனாக இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போட தாங்குகிற தேவனாக நீங்க இருந்திருக்கீங்கப்பா. நீங்க நல்லவர் என்று சொல்லுவோமா? ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினி, தப்புவித்தி. ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினி, தப்புவித்தீர். தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. எல்லாரும் நாமே நமக்குள்ளாக நற்கிரியை துவங்கினவர், அதை முற்றும் முடிக்கவர், நம்மோடு இருந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நமக்குள்ளாக தரிசனங்களை தந்தவர், அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் முடிக்கவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் நைந்து சொல்லுவாப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமோ? தாமதம் ஆனாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதம்
ஒவ்வொரு நாளும் அவர்களை அழைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்குமாக இஸ்ரவேலின் தேவன் அவர் நல்லவர், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவன். அவர் எல்லாரும் ஐந்து என்னாதாரமே ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவிப்பீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவிப்பீர். தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியில்லை ஆமென். Yes, Lord. ஆமென். காரணம் அதற்கு நீ நல்லவரே, சர்வவல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. Thank you, Jesus. Thank you for your mighty hand, Lord, that has brought us this far. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர், நம்மை ஏந்தினவர், நம்மை தப்புவித்தவர். அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரே நல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், வார்த்தையானவர் இந்த நாளிலே நம்மோடு வாசம் செய்யும்படியாக இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆகவே அந்த வார்த்தையின் மேலே சார்ந்திருக்கிற நாம் ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே நம்பிக்கையோடு சந்தோஷமாக இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை எனக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில கவலை இல்லை, எனக்கு உபத்திரவம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை. ஆமென். அவர் மேல நான் சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கொண்டாடி பாடுவோமா எல்லாரும் நான் இந்த மகிழ்ச்சியோடு. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். மகிழ்ச்சியோடு எல்லாரும் கொண்டாடுவோமா? தேவாதி தேவனை தேவமாக கொண்ட மக்கள் எல்லாரும் இணைந்து யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆமென். நம் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நாம் எத்தனை நாள் போனாலும் அத்தனை நாளும் நம்ம அப்பா நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே மரணத்துக்கு நடுவுல போகும்போதே அவர் நம்மோடு இருந்தார் என்றால் மற்ற எல்லா காரியங்களும்
அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில பயம் இல்லை, தைரியம் ஆணித்தரமா சொல்லுவோமா, என் வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இல்லை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்னும் தேவன். எல்லாரும் இணைந்து தேவனை பெற்றிருக்கிற தங்கள் சொந்த தேவமாக பெற்றிருக்கிற ஜனங்களாக இணைந்து அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து தருவீரே யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இல்ல. ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்மில் அநேக நாம் நெருக்கத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் நமக்கு நெருக்கத்தின் பகுதியை ஆண்டவர் முன்குறிக்கவில்லை. நம்ம எல்லாம் விசாலத்திற்குள்ளாக நடக்கும்படியாக, விசாலத்தின் பிள்ளைகளாக நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆகவே தைரியமா பாடுவோமா? எஸ் லார்ட். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டுமாக. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஆவியில நிரம்பி சொல்லுவோமா? படுவதில்லையே யெகோவா ஈரே என்னும் தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும். எல்லாரும் கொண்டாடுவோமா? தேவ பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடங்களிலே நம் தேவன் அவர் யெகோவாவின் தேவன். அவர் யெகோவா ராப்பா, அவர் யெகோவா ரூவா, அவர் யெகோவா ஈரே. ஆகவே எல்லாரும் இணைந்து யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லை. பக்கத்துல உங்க பார்த்து நல்லா கொஞ்சம் சிரிச்சு, ஆமா கவலையோடு பாடக்கூடாது, மகிழ்ச்சியோடு. ஆமென். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு இருந்தவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை சுமந்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியால் நிரம்பி பாடுவோமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்னும். எல்லாரும் கொண்டாடுங்க. ஆமென். யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும். ஹல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம்
ஈரே, எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். மோசேவுக்கு அன்றைக்கு யெகோவா ஈரேயாக வழிபட்ட தேவன், தென்பட்ட தேவன். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தரிசிக்கும்படியாக, அவரை யெகோவா ஈரேவாக நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவைகள் வருவீரே. யெகோவா ஈரே நைந்து நம்பிக்கையோடு பாடுங்க, விசுவாசத்தால் நிரம்பி. ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படுகிற நாட்கள், அது சமீபமான நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை தத்ரூபமாக அனுபவிக்கும்படியாக, அவருடைய நாமத்தின் வல்லமையை நாங்கள் எல்லாரும் இணைந்த வேளையிலே பறைசாற்றி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நாமத்தின் வல்லமாய், அந்த யெகோவா நாமத்தின் வல்லமாய் எல்லா இடங்களிலும் வெளிப்படும்படியாக சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா. ஆமென். இன்றைக்கு மனுக்குலத்திற்கு மிகவும் அவசியமான காரியம் ஒன்று என்றால், பொருளாதாரத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னொரு கூட்டம் என்னன்னா, ஒருவேளை எல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தாலும் வியாதியினால அநேகர் இந்த நாளிலே அவர்கள் கஷ்டப்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். He is the God of everything and He is in full control, for He is Jehovah Jireh. He has a name that can address any situation in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக நிற்கிற நாமத்தை உடையவர் யெகோவா என்ற நாமம் உடையவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு யெகோவா ராஃபாவாக, யெகோவா ரூவாவாக, எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக நம்மோடு இடைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. In Psalm chapter 83 verse 17 and 18 we read, let them be confounded and dismayed, O Lord, forever. Yes, let them be put to shame and perish, that they may know that you, whose name alone is the Lord, are the most high over all the earth. Come on, church. This is the time of the season of the year where we are standing to witness that Jehovah is the Lord, that He alone is the God of the entire universe. Hallelujah. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. யெகோவா தேவன் அவர் மிகவும் பெரியவர். காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறது போல, சங்கீதம் 83:17 மற்றும் 18 நாம் வாசிக்கிறோம், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளும் இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும், wherever the enemy is rising up against the children of the Lord, this is what they need to know. This is what they will come to know. இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே யெகோவாவாகிய தேவனை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காண்கிற நாட்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்த இந்த நாட்களிலே ஆவியானவரே உம்முடைய நாமம் எல்லா இடங்களிலும் உயர்த்தப்படுவதாக. எல்லா ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, that the most high God, that the name of Jehovah, the most high God, will be revealed to the entire universe, that Jesus, that Jehovah, His name alone stands, that He alone is God. Hallelujah. Jehovah, you are the most high God, and all the people of the earth will come to know that you are the God of the universe. Hallelujah. We celebrate your name together. Come, let's all join together and celebrate the name of Jehovah, who is the most high God. Come on, church. Let's lift up His name together. எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோம்.
in you, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you I trust. In you, I believe you. I trust in you. Everyone, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, you are the God of miracles. You are the God of wonders. You are the God all powerful. I believe, I believe, I believe, I believe. Jehovah, you I trust. In you, oh Lord, everyone together. Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, Jehovah, you I trust. In you, oh Lord, you are the God of miracles. You are the God of wonders. You are the God all powerful. I believe, I believe, I believe, I believe. எல்லாரும் நைந்து ஆமென். யெகோவா தேவனை தேவமாக கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த நாட்கள் நம்முடைய நாட்கள். அல்லேலூயா. நம் தேவன் அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரே இந்த முழு உலகத்தின் தேவன் என்பதை நீங்கள் நானும் மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்களும் காண்கிற நாட்களிலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களிலே யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமசாலியாகிய நம் தேவன் அவர் எல்லாவற்றின் மீது இந்த நாட்களிலே வெற்றி சிறந்தவராக நம்முடைய மக்களின் தேவன் என்பதை இந்த முழு உலகம் காண்கிற நாட்கள். ஆக எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? யெகோவா என்ற நாமத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். ஆமென். யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். ஓ யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். யெகோவா, யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர், வல்லமையுள்ள தேவன் நீர். நம்புவேன், 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 நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர். ஆமென். வல்லமையுள்ள தேவன் நீர். நம்புவேன், 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 நம்புவேன். Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah. Let's all cry out together and let's all declare that our trust is in you, Jesus. Our trust is in your name, oh Lord. Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you
Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. You are the Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, everyone, let's celebrate. High God, Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Yehova நீரே பெரியவர். Yehova மகா பெரிய தேவன். Yehova எல்லாரும் இணைந்து யெகோவா தேவனின் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா இந்த நாட்களிலே. யெகோவாவை நம்புகிற யாவரும் இந்த நாட்களிலே அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையாதபடிக்கு யெகோவா தேவனை தேவமாக கொண்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே ஒரு பெரிய வெற்றியை காணும்படியாக எல்லாரும் இணைந்து பறைசாற்றுவோமா. மகா பெரிய தேவன் யெகோவா நீரே பெரியவர். யெகோவா மகா பெரிய தேவன். யெகோவா நீரே பெரியவர். யெகோவா மகா பெரிய தேவன். Jehovah, you are the Most High. Jehovah, come on church, wherever you are, even as you call on the name of Jehovah, He will do mighty war for you. There will be mighty tremendous victory all across the nations for His children right now. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. You are the Most High God. You are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, நீரே பெரியவர். எல்லாரும் இணைந்து எல்லா யுத்தங்களிலும் யுத்தத்தின் அதிபதியாகிய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்முடைய மக்களுக்காக உலகம் எங்கிலும் சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாக தேவனுடைய நாமத்தை கொன்ற ஜனங்களாக எல்லாரும் இணைந்து ரபரியே. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Hallelujah, hallelujah, hallelujah. யெகோவா என்னும் நாமம் உடையவர் இந்த நாட்களிலே அவரே பூமி அனைத்தின் மேலும் அவன் மிகவும் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. இதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? நான் வருகிற நாட்களிலே வெறும் சபைக்கு மாத்திரம் அல்ல, இந்த முழு உலகமும் அவரை குத்தினவர்கள் கூட, ஆண்டவராகிய இயேசுவை மறுதலித்தவர்கள் கூட, அவர் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் கூட இந்த நாட்களிலே யெகோவா என்ற தேவனை, யெஷுவா என்ற நாமத்தை எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே, அப்பா உம்முடைய சொந்த ஜனங்கள், யெஷுவா என்ற நாமத்தை உடைய உம்முடைய சொந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே அப்பா அவர்கள் உம்மை காணும்படியாக, let your people know that you are the true living God, that you are the God of the universe, Lord. Thank you, Jesus. We celebrate your name, oh Father. You are my beloved Lord, and I come into your presence, Lord. My beloved is the most beautiful among 1,000
reigns over the nation. God sits on his holy throne. சங்கீதம் 47:8 நாம் வாசிக்கிறது போல தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல அவர் வீற்றிருக்கிறார். வாங்க எல்லாரும் இணைந்து அவருடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் உயரும்படியாக இணைந்து சொல்லுவோமா? Our God reigns. 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 Our God reigns forever. His kingdom reigns. Hallelujah. தேவன் ஆளுகிறார். தேவனின் ராஜ்யம் என்றும் ஆளுவே. ஆளுகிறார். எல்லாரும் இணைந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் இணைந்து இந்த வேளையில நம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை, அவருடைய சிங்காசனத்தின் அதிகாரம் எல்லா இடங்களிலும் கடந்து செல்லும்படியாக பூமியையும் அதன் ராஜாக்கள் யாவரின் மீது தேவாதி தேவன் ஜாதிகளின் மேலே அரசாளுகிற தேவனுடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே உயரும்படியாக தேவ பிள்ளைகளே இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று இந்த வேளையிலே அப்பா எங்கள் பகுதியிலே உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த முழு உலகத்தின் மேலே அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை எல்லா தலைவர்கள் மேலே எல்லா ராஜாக்களின் மேலே எல்லா அரசாட்சி செய்கிற ஒவ்வொருவர் மேலே அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த வேளையில சந்திக்கும்படியாக all over the nations of the world, that every king, every priest will be submitted, that they will be subject to the rule of the King of Kings and the Lord of Lords. Hallelujah. Reigns, hallelujah. Our God reigns forever. His kingdom reigns. எல்லா இடங்களிலும் விளங்கும்படியாக தேவ பிள்ளைகளாக இருக்கிற எல்லா இடங்களிலும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஒவ்வொரு பட்டணத்தின் மீது ஒவ்வொரு தேசங்களின் மீது விசேஷமாக இஸ்ரவேல் மேல அப்பா உம்முடைய ஆளுகை விளங்கும்படியாக எஸ் forever. Your kingdom reigns forever. Yeshua, your kingdom reign. Your kingdom be established.
Let your kingdom proceed and progress, Lord. We speak your victory, Father. We speak your victory, Lord. We speak the kingdom's victory all over the nations of the world. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் வெற்றி எல்லா இடங்களிலும் உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. Yes, Lord. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்த இந்த முதல் ஆராதனையில் உங்களோடு இணைந்து கொள்வதில் பேரானந்தம் அடைகிறேன். ஒவ்வொருவருக்கும் எனது உளம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய குடும்பத்தினரும் எனது திருச்சபை மக்களும் ஊழியர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல்களை சொல்கிறார்கள். கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே இதுவரை இல்லாத வண்ணத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் சபையாக ஜெபித்தோம். குறிப்பாக கிராஸ் ஓவர் சர்வீஸ், அதாவது பழைய வருடம் கழிந்து புதிய வருடம் மலர்ந்த அந்த நாளில் எல்லாவரையும் நினைத்து நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அதற்கு தேவன் சாட்சி. தினந்தோறும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது ஒரு புறம் இருக்கிறது. இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் நமது தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவியை உயர்த்துவாராக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர செல்வராஜ் அவர்களை இதுவரை உபயோகப்படுத்தின விதத்தை விட இந்த வருடத்தில் அதி வல்லமையாக அதிவேகமாக கிரியை செய்ய கர்த்தர் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. நேயர்களே, இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு ஊழியங்கள் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நமது பாசமிகு ஐயா சாது அவர்களுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு உன்னத ஊழியம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஆரோன் ஊரை போன்றவர்கள் இருப்பதினால்தான் இதுகாரம் இந்த ஊழியமானது வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. 19 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வருடங்கள். இன்றைக்கும் கூட இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் பொருளாலும் பல விதங்களிலும் தாங்குகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டு முதல் ஞாயிறு ஆராதனையிலே நீங்கள் செலுத்த போகிற இந்த காணிக்கை அது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதியாக இருக்கட்டும், அல்லது இயேசு ஊழியங்களின் மற்ற தேவைகளுக்கான காணிக்கைகளாக இருக்கட்டும், ஏதுவானாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கீழாக அல்ல மேலாக இருப்பீர்கள், வாலாக அல்ல தலையாக இருப்பீர்கள். இது நான் சொல்லுகிறதல்ல, தேவனுடைய அருள் வாக்கு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் அப்படிதான். ஆகவே இன்றைக்கும் ஒரு பாடலை பாடும் பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற காணிக்கை செலுத்துவதற்கான விவரங்களை நன்கு புரிந்து அறிந்து தெரிந்து செயல்படுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருடத்தில் ஓர் பிரார்த்தனையும் உங்களுக்காக நான் ஏறெடுக்கட்டும். பரலோக தந்தையே, தேவன் தந்த உன்னதமான பணி ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்கள், அதில் குறிப்பாக சில வருடங்களாக கட்டட பணியானது நடந்து கொண்டிருக்கும் பொழுது பூர்த்தியடையும் இந்த நேரத்தில் தேவைகள் ஏராளம் இருக்கிறதை அறிகிறோம். தாராளமாய் கொடுக்கிற தம் பிள்ளைகளை அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட கரத்தினால் ஒவ்வொருவர் சிரசையும் தொட்டு 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 ஆசீர்வதியும். அவர்கள் கையிட்டுக் கொள்ளுகிற
எந்த காரியத்திலும் ஆசீர்வாதம் பெருகட்டும். தொழிலோ வியாபாரமோ அல்லது எந்த வழியில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்து அதிலிருந்து ஒரு பகுதியை அனுப்பினார், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். திடீர் என்று எதிர்பாராத வண்ணமாக உயர்வு அவர்கள் வேலை செய்கிற இடங்களில் கிடைக்கட்டும். ஆசீர்வதியும். ஆசாரியனாக நின்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து ஆசீர்வாதங்களை மடியில் போடும்படிக்கு தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். பரலோகம் திறந்திருப்பதாக. பரமனின் கையிலிருந்து ஆசீர்வாதங்கள் உம் பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இறங்குவதாக. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தை மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், மகிழ்ச்சியோடு எல்லாரும் கொண்டாடுவோமா. தேவாதி தேவனை தேவமாக கொண்ட மக்கள் எல்லாரும் இணைந்து யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. Praise the Lord. இந்த வருடத்திலும் எமக்கு தேவன் நினைப்பூட்டின சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இந்த புதிய வருடத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்தேன், காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு வாசகம் பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா என்ற தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. அது எரேமியா 30ஆம் அதிகாரத்தின் 19வது வாக்கியத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. புக் ஆஃப் ஜெரமியா chapter 30 and the verse 19, where there is a promise of God hanging over there. அதை உங்களுக்காக வாசிக்கிறோம், கேளுங்கள். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இந்த வாசகத்தை அப்படியே கத்தோலிக்க திருமறை என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதில் வாசித்து பார்ப்போமே என்று வாசித்து பார்த்தேன். ஏறக்குறை இப்படிதான், ஆனாலும் அதில் உள்ள சொல்லாக்கம் அழகாக இருக்கிறது. அதை நான் வாசிக்கட்டுமா? நாம் அவர்களை பெருகி பலுக பண்ணுவோம், அவர்கள் குறையார்கள். அவர்களை கௌரவப்படுத்துவோம், சிறுமையும் வறுமையும் அடையார்கள். மொத்தத்தில் தமிழ் அழகாக அவ்விடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசகத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து 2 வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டேன். தமிழ் வேதாகமத்தின்படி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன். அவ்வளவுதான். சொல்லி பாருங்க, வர்த்திக்க பண்ணுவார், என்னை அவர் வர்த்திக்க பண்ணுவார். இதற்கு ஒத்த ஆங்கில வேதாகமத்தின் பல மொழியாக்கங்களில் இப்படியெல்லாம் வாசித்தேன். I will increase them, I will
increase the number of my people. I will make them many. I will make them great in number. I will make them numerous. இது ரொம்ப அழகா இருக்கு. எண்ணிக்கை கடங்காத வண்ணமாக. I will multiply them. பெருக பண்ணுவேன். இது அப்படிதான் இருக்கு. I will multiply my people. இது ரொம்ப உரிமையோடு இருக்கு. I will multiply my people. I will increase the number of my people. My என்று என் ஜனங்கள், என் மக்கள். இது இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கு. BC 606 எரேமியா அவர் தீர்க்கமாக எடுத்து உரைக்கிறார். கிமு 606 அப்பவே கர்த்தர் என் ஜனங்கள், என் மக்கள், அவர்கள் எப்படி வளருவார்கள், பெருகுவார்கள் என்பதை எரேமியாவின் மூலமாக நமக்கு சொல்றார். எரேமியா என்ற எபிரேய பெயரினுடைய அந்த அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கு. ஹீர்மியாஹூ, அதாவது அதனுடைய பொருள் கடவுளால் நியமிக்கப்பட்டவர் அல்லது கர்த்தரால் உயர்ந்தவர். இன்னும் தேவன் உயர்த்துவார் அல்லது தேவன் எழுப்புவார். இதுதான் பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான எரேமியா என்ற தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அதை தான் நமக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். அது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புறம் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக பரிசுத்த வேதாகமம் கணிக்கிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி கிமு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. வரலாறு அப்படிதான் சொல்றது. அவரது தீர்க்கதரிசன வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்று எடுத்து உரைக்கிறது போல, ஆத்தென்டிக் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறது போல உறுதியான வார்த்தைகள் அவர் வழியாக தேவன் வெளிப்படுத்துகிறார். இதில் எரேமியா பெரும்பாலும் இது போன்ற குணம் உடையவராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாக தொடர்பு படுத்துகிறார்கள். ஆன்மீக தலைமையற்றவர், ஞானம் மிகுந்த, தைரியம் மிகுந்த, விசுவாசம் கொண்ட, இரக்கம் மிகுந்தவராக எரேமியா இருந்திருக்கிறார். இதில் எரேமியாவோடு கர்த்தர் நேரடியாக பேசுகிறார். தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தர் ஆவியானவர் பேசி எழுதப்பட்டது தான் பரிசுத்த வேதாகமம். அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் எரேமியாவுடன் நேரடியாக சொல்கிறதாக எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வாக்கியத்தில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 30:1 பாருங்களேன். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. யாரோ ஒருத்தர் சொல்லி அப்படி அல்ல, கர்த்தராலே. The Lord God, sovereign God himself said to Jeremiah. அவர் வார்த்தையை சொல்லிட்டது மாத்திரம் இல்லை, இன்னொன்னும் சொல்றார். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 30:2. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இயேசு அழைக்கிறார். ஊழிய பயிற்சி மறைந்த ஐயா டிஜஸ் தினகரன் கொடுப்பாங்க. ஒரு 15 நாட்கள் அப்போ நடக்கும். நான் 1981 2வது அணியில் பயிற்சி பெற்றேன். என்னுடைய துணைவியார் 3வது அணியில் பயிற்சி பெற்றார். அப்பொழுது அந்த பயிற்சி முடிகிற தருவாயில் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜஸ் தினகரன் ஐயா வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தனித்தனியாக கண்களை மூடி ஆசீர்வாதம் போடும் பொழுது தீர்க்க தரிசனமாக உரைப்பார்கள். கண்ணை திறக்கவே மாட்டாங்க. அப்படியே வருவாங்க. லைனாக வந்து நின்ன உடனே கையெடுத்து அப்படி வைப்பாங்க. படப்பட கடன்னு சொல்லுவார். இதை மறைந்த ஒரு
நல்ல மனிதன் பிஆர் கர்க் அவர்கள் சின்ன டேப் ரெக்கார்டர் வச்சு பதிவு பண்ணிடுவார். அதுக்கு பிறகு அந்த அன்பு மனிதர் பிஆர் கர்க் ஐயா அது எல்லாருக்கும் அடித்து ஒவ்வொருத்தருக்கும் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதில் ஐயா அவர்கள் மூலமாக பேசின வார்த்தைகள் துல்லியமாக இருக்கும். காலப்போன போக்கினிலை பார்க்கும்போது அது அப்படியே நிறைவேறும். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைவேறி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தான் கனத்துக்குரிய ஐயா சாதி எங்கள் திருச்சபையில் வரும்பொழுதெல்லாம் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் எழுதுவோம். அவங்க சொல்றது எல்லாம் அப்படியே பதிவு செய்து வைத்து கொண்டு அதை மிக பக்குவமாக செயலாக்கம் கொண்டு வருவோம். அப்படிதான் இந்த தெய்வ மனிதர்கள் வழியாக கர்த்தர் பேசி இருக்கிறார். சமீபத்தில் நான் ஒரு கூடுகைக்கு போய்விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு ஐயா ஓடி வந்தார். ஐயா ஐயா என் பேர் சொன்னார். சொல்லிட்டு ஏஞ்சல் டிவியில் என் பேரை சொல்லி கூப்பிட்டுங்க ஐயா. அது எப்படி உங்கள் பேருன்னு தெரியும்னு கேட்டேன். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வேணும்னே கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசுவேன். அது எப்படி உங்களுக்கு தான் தெரியும். ஐயா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேனோ, என் நிலைமை என்னவோ அப்படியே கர்த்தர் உங்கள் மூலம் பேசினாரியா. என்னால் அதை மறக்க முடியாதுயா. நீண்ட நாட்களாய் உங்களை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி இப்போ என்னாச்சு, இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்யா. கர்த்தர் என்கிட்ட பேசுனது அப்படியே நான் எழுதி வச்சுருக்கேன்யா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசுனது நீ கேட்டுட்ட, ரொம்ப நல்லதுப்பா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எழுதிக்கோ. இப்போ உங்களுக்கு கூட அதை தான் சொல்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒருவேளை யூடியூப்பில் வரலாம், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் எழுதி கொள்ள சொல்லுகிறோம். ஆண்டவரே சொல்கிறார், எழுதிக்கோ. யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதுவேனானால் இந்த உலகம் கொள்ளாது. அத்தனை அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுட்டாருன்னு அவர் முடிக்கிறச்ச எழுதுவார். சரி போகட்டும். இதில் கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது அதற்கு இணையாக கர்த்தருடைய வார்த்தை உண்டானது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 30ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 13 தடவை, இந்த ஒரு அதிகாரத்தில் 13 தடவை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று வரும். பாருங்களேன், 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்தில் 2 தடவை, 4, 5, 8, 10, 11, 12, 17, 18, 21 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு தடவை சமயம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. அழகா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று போடப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இந்த வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், அதற்கு இணையாக ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது, வர்த்திக்க பண்ணுவோம், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்றார் இல்லையா. அதற்கு இணையாக போஸ்டரிட்டி, POSTERITY, போஸ்டரிட்டி. அதற்கு என்ன விளக்கங்கள் அகராதியில் கொடுத்திருக்கிறார்கள்னு நான் கொஞ்சம் விளக்கமாக அறிய பார்த்தப்போ, அந்த போஸ்டரிட்டி என்ற வார்த்தை ஃபியூச்சர் ஜெனரேஷன், வருங்கால சந்ததி, டிசெண்டன்ட்ஸ் சந்ததிகள், ஹேர்ஸ் லீகலர்னு சொல்லுவாங்கல்ல, வாரிசுகள், சக்சஸர் பின்வருபவர், ஆஃப் ஸ்பிரிங் குழந்தைகள். என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த போஸ்டரிட்டி. வர்த்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவோம். நான் ஒருவராய் அழைத்தேன், இன்றைக்கு சந்ததிகள் பெருகியிருக்கிறது. அப்படிதான் கர்த்தர் சொல்வார். நீங்கள் ஒரு வர்த்திக்க பண்ண கர்த்தருடைய செயல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த வர்த்திக்க பண்ணுவேன் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே குரோத்
ப்ரோக்ரஸ் ஆர் சக்ஸஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. குரோத்னா உங்களுக்கு தெரியும்ல, வளர்ச்சி. வர்த்தி என்றால் பெருக்கு, ப்ரோக்ரஸ் அதிலே ஒரு முன்னேற்றம், சக்சஸ் அதிலே ஒரு வெற்றி என்றெல்லாம் வர்த்தி என்ற வார்த்தையில் அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த 2025 ஆண்டினிலே தேவன் என்ன சொல்றார்? வர்த்திக்க பண்ணுவேன். உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். எங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். நமது இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் டிவியை வர்த்திக்க பண்ண போகிறார். அப்படியே குறுகி போய் இருப்பதில்லை, வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருப்பதல்ல. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை எண்ணிக்கையிலே பெருக செய்ய போகிறார், வளர்ச்சியிலே பெருக்கமடைய செய்ய போகிறார். எனக்கு இப்படி ஒரு வழக்கம் உண்டு. இந்த ஆண்டுகளெல்லாம் கூட்டி பார்த்து ஒற்றைப்படையில் கொண்டு வந்து அதற்கு என்ன அர்த்தம் வருதுன்னெலாம் பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த 2025 கூட்டுங்களேன், 2025 டோட்டல் பண்ணி சிங்கிள் டிஜிட்டில் கொண்டு வாங்க, ஒற்றைப்படையில் கொண்டு வாங்க. யூ ஆர் ரைட், கரெக்ட். 9 என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு புல்லாங்கிருதம் உண்டாயிடுச்சு. 9 வரங்கள், 9 கனி. இந்த வருடத்திலே நாம் விருத்தி அடைய போகிறது ஏதோ உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலையும் நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க போகிறோம். இந்த 9க்கு எபிரேய வார்த்தையிலே டிஷா என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 9 எபிரேய எழுத்தினுடைய அந்த விளக்கத்தின்படியாக யூத பாரம்பரியத்தில் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, மனித நேயம். மனித குலத்தோடு இந்த 9 தொடர்பு படுத்துகிறார்கள். இது கர்ப்பத்தின் 9 மாதங்களை குறிக்கிறது. எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவில் இருக்கிறதோ அது 9 மாதங்கள் இருக்கிறது போல, ஒரு பூரண வளர்ச்சியை பெறுகிறது போல, அதே போல நிறைவின் எண்ணாகவும் கருதப்படுகிறது. ஏன்னா 10 ஆரம்பிப்பதற்கு இந்த 9 தான் நிறைவாய்ப்பு நிற்கிறது. 9 நின்னா தான் அடுத்து 10 வரும் ரெட்டப்படையில். ஆக 9 ஒரு நிறைவையும் குறிப்பிடுகிறது. அதே போல 9 ஒரு பழத்துடன் தொடர்பு. எப்படி ஒரு மரம் பழத்தை பழுக்க வைத்த உடனே அதை கொடுக்கிறது, அதுக்கு மேலே அந்த பழம் இருக்க முடியாது. அந்த மரத்திலிருந்து அந்த கனி நல்ல வளர்ச்சி அடைந்த உடனே அது மக்களுக்கு பயன் தருகிறதாய் மாறுகிறது. அந்த பழத்தை கொய்து விடுகிறோம் அல்லது பழம் கீழே விழுந்து விடுகிறது. பழம் கொடுக்கின்ற ஒரு நிலை. 4வது, ஒரு தெய்வீக முழுமையை இது வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கை மரத்தின் ஒரு தெய்வீக வெளிப்பாடை இந்த 9 குறிப்பிடுகிறது. இந்த 9 என்ற இலக்கத்தோடு பல சொற்கள் தொடர்புடையவதாக இருக்கிறது. டோ, அதாவது நல்லது அல்லது நன்றாக. டிக்வா, நம்பிக்கை. ஒட்டுமொத்தமாக 9 என்ற எபிரேய மற்ற யூத பாரம்பரியத்தில் குறிப்பிடத்தக்க பலவிதமான அர்த்தங்கள் குறியீட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த 9 மனித நேயத்தின் ஒரு இலக்காக அவர்கள் கருதுகிறார்கள். ஆக இந்த ஆண்டு ஒரு நிறைவு, ஒரு ஆரம்பம், ஒரு முழுமை, ஒரு ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு நிறைந்ததாக இருக்கும் என்று கணிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக
உபத்திரவம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவ அதுதானே சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டியவைகள் நடக்கத்தான் வேண்டும். ஆனாலும் தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார், பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்தை அவருக்கென்று வைத்திருக்கிறார். அன்றைக்கு எலியா ரொம்ப சோர்ந்து போயிட்டு, நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கேன் பா, எலியா நீ மட்டும் இல்லைப்பா, 7000 தீர்க்கதரிசிகளை நான் மறைவா வச்சிருக்கேன். நான் நினைச்சேன் நான் மட்டும்தான். எனக்காக நிற்கக்கூடிய 7000 பேர் இருக்காங்க. அவங்க முழங்கால் வேற எதுக்கும் முடங்காது, தூக்கி வாரி போட்டுருது பாருங்க. அந்த மாதிரி உலகத்துல எல்லாம் நடக்கத்தான் செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் எழுதின கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றின வார்த்தைகள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அந்த ஒலிவ மலையில் உட்கார்ந்து சீஷர்களோடு அளவலாவின போது எடுத்து உரைத்தவைகள் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும், நடக்கத்தான் வேணும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் யோவான் அவர் எழுதினதும் தானியேல் தீர்க்க தரிசனத்தில் கண்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தான் வேண்டும். அதில் எந்த அளவும் சந்தேகமே இல்லை. ஆனால் இவைகளுக்கு நடுவிலே தேவன் தமது பிள்ளைகளை அவர் ஆசீர்வாதமாக வைக்கிறார், வர்த்திக்க பண்ணுவார். அந்த காலத்தில் பாருங்களேன், இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் அடிமைகள் ஆக்கிட்டு அவங்க எங்கே வளர்ந்துட போகிறாங்களோன்னு சொல்லி பார்வன் சொல்கிறார். இந்த பாரு, எபிரேய ஸ்திரீகள்லாம் பிள்ளை பார்க்கும்போது பெண் குழந்தையாக இருந்தால் விட்டு தொலைங்க, போட்டோம், தப்பிச்சுக்கிட்டோம். பையனுங்களாக இருந்தால் அங்கேயே கொண்டு போட்டுருணும், குழந்த பிறந்த உடனே கொண்டு போட்டுருணும். மருத்துவச்சிகள் இடத்துலலாம் சொல்லி எபிரேய ஸ்திரீகள் பிள்ளை பிறகும்போது பார்த்துக்கிட்டே இருங்க, பையனா பாருங்க, அந்த பையன்னா போட்டு தள்ளிடுங்க. ஆனாலும் சில மருத்துவச்சிகள் எபிரேய ஸ்திரீகளுக்கு தயவு பண்ணினார்கள். கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தார்னு பைபிள் யாத்திராகமத்தில் சொல்கிறது. எவ்வளவு அவங்கள நெருக்கி ஒடுக்கினாங்களோ அவ்வளவா பெருக்கிட்டாங்க. முன்னாள் ஜனாதிபதியாக இந்திய தேசத்தில் இருந்தவர், இந்த பார்ப்பா, அந்த கிறிஸ்தவங்களை ஒன்றும் தொல்லை பண்ணாதீங்க, அவங்கள அப்படியே விட்டுடுங்க, அவங்க மூட்டைப்பூச்சி மாதிரி. எப்படி இந்த மூட்டைப்பூச்சியை நசுக்கி விட்டா அது பழகிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி பெருகிடுவாங்கப்பா, பேசாமல் விட்டுருங்க. அறிவு மிக்க வரவர். இந்த பார்வோன் அப்படிதான் இஸ்ரவேலர்களை ஒடுக்கணும்னு பார்க்குறார், அடக்கணும்னு பார்க்குறார், தோத்துட்டார். எவ்வளவு அவர் அடக்க நினைத்தாரோ ஒடுக்க நினைத்தாரோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இந்த ஆண்டு நம்மையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவேன், பழுகி பெருக பண்ணுவேன். நீங்க இதுவரை வளர்ச்சி இல்லாமல் இருந்தீங்களாப்பா, வளருவீங்க. மறைந்த அன்பின் தெய்வ மனிதன் மோசஸ் ராஜசேகர் ஒரு அருமையான பாடலை பாடுவார். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். நீ எவ்வளோ வெற்றியோ அவ்வளோ வளர்ந்துருவான், எவ்வளோ குற்றியோ அவன் உயர்ந்துருவான். நான் அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்படிதான். ஏன்னால் தேவனுடைய வாக்கு அது. ஆதி மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டு, நீங்கள் 2 பேரும் போதும்பா, நான் 3ஆவது வந்துடுறேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த ஏதேன் தோட்டத்தில் கொஞ்சம் குழாவிட்டு இருப்போம், மிஞ்சி போனால் என்ன தூதர்களை கூப்பிட்டா வந்துடுவாங்க, அப்படியா சொன்னார்? இல்லையே. ஆதி மனிதனை அவர் பார்த்து, ஆதி மனுஷியை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற விதமே அற்புதமானது. அதை வாசிக்கலாமா? ஆதியாகமம் புத்தகம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, நம்ம வாசிக்கும் பொழுது சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை,
நடமாடுகிற பூமியில் உள்ள அனைத்து ஜீவ ஜந்துக்களையும். அப்படின்னா அதெல்லாம் பெருகும். அப்போ நீ அதை ஆளுகை செய்கிறதுக்கு நீயும் பெருகணும். உதாரணமாக சபையை ஆரம்பிக்கும் பொழுது 1,00,000 ஆத்துமாக்களை வச்சுக்கிட்டு யாரும் ஆரம்பிக்கலை. ஒரு சின்ன இதில் இருந்து தான் வளர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் பெருகிறாங்க. உதாரணத்துக்கு எங்கள் திருச்சபையின் வரலாறை எடுக்கும் பொழுது 1990 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி திருச்சபை ஆரம்பித்த பொழுது எங்களிடம் ஒரு 3 குடும்பங்கள். என்னை நேசித்த என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் குடும்பத்தோடு கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போயிடலான்னு வந்தார். ஆனால் இன்று வரை என் கூடவே இருக்கார், 35 வருஷம். இன்னும் ஒரு 2 குடும்பங்கள் கூட வந்தாங்க. அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் என்னமோ கர்த்தர் காலப்போன போக்கினிலே கிடு 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 வந்து வளர்ச்சி அடைய செய்தார். 3 குடும்பமாக இன்னைக்கு இருக்கு. அது பல நூறுகளாக மாறிவிட்டது. எண்ணிக்கைக்கு உட்பட்டிருந்த குடும்பங்கள் ஏராளமாய் பழகிவிட்டது. ஒரு சின்ன 600 சதுரடியில் இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் பல மடங்கு பெருகி இருக்கிறோம். அதுதான் வளர்ச்சி, அதுதான் வர்த்திக்க பண்ணுகிறது. நானும் என் துணைவியாரும் ஒருவர் இசைந்து இணைந்து ஊழியம் செய்வோம். நாங்களே எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதிலும் நானே எல்லாம் பண்ணுவேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கம் இல்லை. டாய்லெட் நான் தான் கழுவேன். ஒரே ஒரு டாய்லெட், அந்த ஒரு டாய்லெட்டை நானே கட்டினேன். அந்த பீங்கானை மட்டும் வாங்கி வந்து வச்சுட்டு சுற்றி சவுறு கல்லெல்லாம் வச்சு அதுக்கு சிமெண்ட் எல்லாம் போட்டு தடவி அதுக்கு ஒரு கதவியும் போட்டு நானே. ஐ பிகம் அ மேஷன், ஐ பிகம் அ கார்பெண்டர், ஐ யூஸ் டு வாஷ், எல்லாம் நான் செய்வேன். ஏன்னா ஆள் இல்லை. என் பிள்ளைங்களாம் குட்டி குட்டி பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். அதனால் நல்ல பல பலன்னு கழுவி வைப்பேன், சுத்தமாக வைப்பேன். பாய் நானே போடுவேன், நானே பெருக்குவேன், நானே கூட்டுவேன். ஆனால் வளர்ச்சி அடைய 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 இன்றைக்கு எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் உதவி செய்ய வந்து விட்டார்கள். ஒவ்வொன்று துறையிலும் ஒவ்வொருவர். எங்களுடைய டிராஃபிக் டீமை எல்லாம் மிக நேர்த்தியாய் செய்ய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஏராளமானவர் இருப்பார்கள். சபையை சுத்தப்படுத்துவதற்கு ஏராளமானவர், உதவியாளர்கள் ஏராளமானவர். எங்களுக்கே எப்படின்னா பெரிய பெரிய சபைகள், அதிலெல்லாம் பாருங்க எவ்வளோ நூற்றுக்கணக்கான. ஆரம்பிக்கும் பொழுது சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த வசனத்தில் நம்ம ஒன்று வாசித்தோம். இதை பற்றி நிறைய பேச எனக்கு மனம் உண்டு. ஆனால் வரும் காலத்தில் அது சமயம் கிடைக்கும்போது பேசுகிறேன். அவைகளில் இருந்து அந்த வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, ஸ்தோத்திரம், ஆடல் பாடல். நான் நடனத்திற்கு எதிராளி அல்ல, ஆனால் தெய்வீகத்தோடு இருக்குமே ஆனால் வரவேற்கிறேன். தெய்வத்துக்கு புறம்பானவைகள் இருக்கப்படாது, அவ்வளோதான். ஏதுவானாலும் சரி, அது தெய்வ பிரசன்னத்தோடு இருந்தால் பிரச்சனையே வராது. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் அவர்கள் அந்த கை தட்டுகிற விதமே அது ஒரு நடனத்திற்கு ஒப்பதாக தான் இருக்கு. மனிதனுடைய அமைப்பை பாருங்களேன். இப்படியே நான் நின்றுட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேனலை மூடிட்டு வேறு பக்கம் போயிடுவீங்க. ஒரு சிரிப்பு இல்லாமல், ஒரு விதமான அசைவு இல்லாமல், அப்படியே மகாபலிபுரத்தில் இருக்கிற வெண்ணெய்க்கல்லை போல அசையாமல் நான் இருந்தேன். ஆனால் என்ன ஆகும்? என்னுடைய அமைப்பே கடவுள் அப்படி தான் வச்சுருக்க. என் கண் இமை, என் கையினுடைய அசைவுகள், என்னுடைய உருவத்தின் அமைப்புகள், அது அத்தனையுமே ஒரு ஆடலுக்கு உரிய நிலையில் தான் இருக்கிறது.
அப்படியே கைகளை உயர்த்தி பாடும் பொழுது, கைகளை உயர்த்தி பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். ஒரு பாடலை பாடும் பொழுது அதிலே ஒரு தெய்வீகம். சகாயரே அப்படின்னும் பொழுதே தயாபரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே அப்படின்னும் பொழுதே அந்த தெய்வீகம் வெளிப்படுகிறது. நம்முடைய அசைவுகள் ஒரு நடனம் போலதான் இருக்கிறது. அதுக்காக பலவிதமான அவல நடனங்களை நான் சொல்லவில்லை. மிரியம் தம்புரை எடுத்து ஆடினார்கள், பாடினார்கள். தாவீது அரசனாய் இருந்த பொழுதும் சாலையிலே உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது ஆடினார், பாடினார். கர்த்தரை போற்றுகிறவர்கள் அதான் சொல்றாங்க. ஆடலும் பாடலின் சத்தம் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்லா துதித்து போற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யார் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, worship is honoring God, praising is exalting the Lord. ஆராதனை செய்வது ஆண்டவரை கனப்படுத்துவது, துதிப்பது அவரை உயர்த்துவது. இது இருந்துச்சுன்னா அவங்க சபை வளரும், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுங்க இந்த வருஷம். நல்ல பைபிள் எடுத்து வாசிங்க. நல்லா பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். God bless you. இப்பொழுதும் திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் சில வார்த்தைகள் உங்களோடு எடுத்துரைப்பார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2025 ஆண்டுக்கான புது வருட வாழ்த்துதல்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் இந்த வருடத்தில் ஏற்கனவே நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக விருத்தி அடைய செய்வார், பெருக்கமடைய செய்வார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் அவருடைய நாமத்தை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிமைப்படுத்துவார். இப்பொழுது நாம் புதிய வருடத்திற்கான ஜெபத்தை நாம் எல்லாரும் தனிப்பட்ட விதமாக திருச்சபைகளாக இணைந்து இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். சங்கீதம் 24 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் எல்லாரும் அறிக்கை செய்வோம். சங்கீதம் 24 7லிருந்து 10. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் ஒவ்வொருவரும் நுழைந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக, தடைமீறி செல்கிற ஒரு ஆண்டாக, நித்தியத்திற்குள் வழிநடத்துகிற ஒரு ஆண்டாக நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம் கடந்து செல்லும்படியாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். யோபு 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருடங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக வந்திருக்கிற நாம் ஆனந்தம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, வாக்குத்தத்தங்களை கொண்டு வரும் புதிய நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் செய்ய போகிற ஒவ்வொன்றிலும்
ஆண்டவராகிய தேவனை முதன்மையாக வைத்து நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் தேவனை முதன்மையாக நாம் வைக்க வேண்டும். அவரை முதன்மையாக நாம் வைத்து செயல்படும்போது இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும். நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், விருப்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்ய நாம் வாஞ்சிக்கும் போது அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இருதயத்திலே வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விருப்பம் அவருடைய விருப்பத்தில் கட்டப்பட்டிருக்கும். இதைதான் பிலிப்பியர் 2:13 நாம் வாசிக்கிறோம். இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் பொழுது இந்த வருடத்திலும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நாட்களை நன்மையாக, இந்த வருடத்தை ஒரு செல்வ வாழ்வாக தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவார். இந்த வருடத்திலும் ஆண்டவராகிய தேவனை எல்லாவற்றிலும் நாம் முதன்மையாக வைப்போம். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசாயா 43:19. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நாம் எல்லாரும் 2024 வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே, என்னை குறித்த, எங்கள் குடும்பத்தை குறித்த, எங்கள் திருச்சபைகளை குறித்த எல்லா நல்ல காரியங்களையும் கிரியைகளையும் எங்களுக்குள்ளாக பூரணப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியம் செய்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நீர் தேவனாக உம்மை வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்களுக்கு எதிராக சவாலிடுகிற ஒவ்வொரு வல்லமைகளையும் தேவனே நீர் எழுந்து இந்த வருடத்தில் முழுமையாக செயலிழந்து போக செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஊழியர்களுடைய கடந்த கால தோல்விகளும் இந்த ஆண்டில் 2025 ஆண்டில் முற்றிலுமாக தெய்வீக ஜெயமாக மாறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லா சாத்தானுடைய காற்றுகளும் புயல்களும் உடனே அமைதியாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
புதிய ஆரம்பங்களின் தேவனே, 2025வது வருடத்திலும் என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் புதிய கோணத்தில் அற்புதங்களை ஆரம்பியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். உயர்வுக்கு போக முடியாதபடி தடை பண்ணுகிறவைகள் சுக்கு நூறாக தூளாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், அவர்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தடை நீங்குவதற்கு எதிராக உள்ள பலிபீடங்களும் அழிந்து போகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தடை நீக்கும் ஆவிக்குரிய அபிஷேகம் என் மீது, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆண்டில் இப்பொழுது விழட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, சரியான இடத்தில், சரியான நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். புதிய ஆரம்பங்களின் தேவனே, செழிப்பின் புதுமையான வாசல்களை எனக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் திறந்தருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு எண்ணம், ஆசீர்வாதங்களின் புதிய பாதைகளில் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் 2025வது ஆண்டிலே நீர் நடத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வீணான வருடங்கள், முயற்சிகள் பெருக்கமான ஆசீர்வாதங்களாக 2025வது வருடத்தில் மாறட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். பொருளாதார நெருக்கடியின் ஒவ்வொரு ஆவியையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இந்த ஆண்டிலே புறக்கணிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, கண்மலையில் இருந்து எனக்கு, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் தேனை கொண்டு வாரும். எனக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் வழி இல்லை என்று மனிதர்கள் சொல்லுகிற இடத்தில் நான், என் குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வழியை கண்டுபிடிக்கட்டும் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, குடும்பம், வேலை, ஊழியத்திற்கு எதிராக நாங்கள் அறியாமையினால் பேசின எல்லா தீமையான வார்த்தைகளை சாத்தானுடைய பதிவேட்டிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்ப எடுக்கிறோம், திரும்ப எடுக்கிறோம், திரும்ப எடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 2025 வருடத்தில் என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அற்புதங்களின் விளிம்பில் நாங்கள் ஒருவரும் திரும்ப மாட்டோம், நாங்கள் ஒருவரும் திரும்ப மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள வெறுப்பு, பகை, மாறுபட்ட அபிப்பிராயத்தின் காரண கர்த்தாக்கள் 2025 வருடத்தில் முழுமையாக செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய சுகம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சுகம், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய சுகம், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு சாத்தானின் கட்டுப்பாடுகளை நீங்கும்படி நாங்கள் ஒன்றிணைந்து திருச்சபையாக கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள கட்டுப்படுத்தும் பூர்வீக கட்டுப்பாடுகள் முழுமையாக இந்த வருடத்தில் நீங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே எழுந்திரும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய, திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய தேவனை சவாலிடும் ஒவ்வொரு வல்லமையும் 2025 வருடத்தில் முழுமையாக செயல் இழந்து போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சாத்தானுடைய தர்ம சங்கடமான ஒவ்வொரு முழங்காலும் முடங்கட்டும். 2025 வருடத்தில் ஒவ்வொரு முழங்காலும் முடங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 2025 வருடத்தில் துக்கத்தின் அப்பத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் புசிக்க மறுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிரச்சனை கொடுக்கும் எல்லா சர்பங்கள், தேள்கள் ஒவ்வொன்றையும் நியாய தீர்ப்பின் அக்கினியில் நாங்கள் திருச்சபையாக இணைந்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள்,
இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய எல்லா ஆவிக்குரிய பார்வோன்கள் எகிப்தியர்களை கீழ்காற்று செயல் இழக்க செய்யட்டும், செயல் இழக்க செய்யட்டும், அவமதிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஜெப வேளையில் எதையாவது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் 2025 வருடத்தில் இப்பொழுதே நீ செய்ய ஆரம்பியும். எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றட்டும், நன்மையாக மாற்றட்டும், நன்மையாக மாற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய யோர்தான் பிரச்சனையை கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருக்கும் தெய்வீக மேலாடையை தாரும், தெய்வீக மேலாடையை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலனில்லாத எந்த இசைக்கும் இந்த வருடத்தில் 2025 வருடத்தில் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒருவரும் நடனமாட மாட்டோம், நடனமாட மாட்டோம், நடனமாட மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிலிப்பியர் 4:19 படி, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குறைவுகளை எல்லாம், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே 2025 இந்த வருடத்தில் நிறைவாக்குவார், நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சங்கீதம் 118:17 படி, நான் சாவாமல் உயிரோடே பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை அறிவிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சங்கீதம் 118:17 படி, என் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் சாவாமல் உயிரோடே பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை இந்த வருடத்தில் அறிவிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சங்கீதம் 118:17 படி,
எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள் ஒருவரும் சாவாமல் உயிரோடே பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை 2025 வருடத்தில் அறிவிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 2025 வருடத்தில் சர்ப்பங்கள், தேள்கள் மீது மிதிக்க என்னுடைய பாத ரட்சைகள் இரும்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வருடத்தில் 2025 வருடத்தில் சர்ப்பங்கள், தேள்கள் மீது என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாத ரட்சைகள் இரும்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 2025 வருடத்தில் சர்ப்பங்கள், தேள்கள் மீது மிதிக்க திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய பாத ரட்சைகள் இரும்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் 2025 வருடம் ஆரம்பத்திலிருந்தே எழுப்புதலின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அனுபவம் 2025 வருடத்தில் எழுப்புதலின் அக்கினியாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் இந்த புதிய வருடத்திற்காக ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த புதிய வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபை எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே மிகப்பெரிய காரியங்களை விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்த்தவர்களாக, ஒரு தெய்வீக தரிசனத்தோடு இந்த ஆண்டை நாம் தொடர்ந்து ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை மகிமையாக, வல்லமையாக, இதுவரையிலும் இல்லாத விதத்தில் பெரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நாம் இருக்கிற இடங்களில் அவர் யார் என்பதை இந்த வருடத்தில் இதுவரையிலும் இல்லாத விதத்தில் மிகவும் மேன்மையாக அவர் வெளிப்படுத்துவார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு தெய்வீக தரிசனத்தோடு கடந்து செல்லுங்கள்.
உங்கள் குடும்பங்களிலே இந்த ஆண்டிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதமான செயல்கள், அற்புதமான கிரியைகள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் கண்கள் காண, உங்கள் செவிகள் கேட்க மகிமையான காரியங்களை இந்த வருடத்தில் அவர் செய்யப் போகிறார். இன்னும் தொடர்ந்து நீங்கள் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். நாம் எல்லாருமாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் திருவிருந்து ஆராதனைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை நமக்கு அவர் போஜனமாக, பானமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் புசியுங்கள், பானம் பண்ணுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் மகிமையின் ஆண்டாக அவருடைய சரீரத்தோடு இணைகிற நாம், அவருடைய இரத்தத்தோடு இணைகிற நாம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, சரீரம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சரீரமாக, கிறிஸ்துவை உயர்த்துகிற ஒரு சரீரமாக, கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்கின்ற ஒரு சரீரமாக இந்த ஆண்டிலும் இதுவரையிலும் இல்லாத விதத்தில் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் இருக்கிற திருச்சபைகளில், நீங்கள் இருக்கிற தேசங்களில் இந்த ஆண்டு நிறைவேற்றப் போகிறார். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் புசியுங்கள். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடி உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள் என்று பவுல் சொன்னார். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது கர்த்தராகிய இயேசுவின் திரு ரத்தம். இருக்கிற இடங்களில் எல்லாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனையில் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னீர். உமது பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும். உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்களை, உத்தம கூட்டாளிகளை மகிமைப்படுத்தும். கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களை, அவரோடு இணைந்தவர்களை வர்த்திக்க பண்ணும். எல்லா அரசியல் தலைவர்களை நினைக்கிறோம், ஆசீர்வதியும். ஏஞ்சல் டிவி நேயர்கள் குடும்பங்கள் செழித்து வர்த்திக்க பண்ணட்டும், செழித்து ஓங்கட்டும். எங்க நாட்டை ஆளுகிறவர்கள், பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்க முதல்வர், எங்க ஊர் தலைவர்கள், தேசமெங்கிலும் திருநாமம் உயர்த்தப்படட்டும். இராணுவத்தினர், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர், ஆசிரியர் பெருந்தகைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உள்ளூர் வெளி தேசங்களில் படிக்க பணியாற்ற போன பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தருடைய சபையாரை நினைத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். உமக்கை சகல துதி, கனம், மகிமை செலுத்துகிறேன். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் உளம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர் 2025. God bless you.
you.